இஸ்ரேலுடைய போர் தற்போது மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக இஸ்ரேல் முழுமையான போரில் யாருடைய சொற்களையும் கேட்காமல் அவர்கள் போரிடுவதற்கு முயன்று வருகிறார்கள். அதே சமயம் இஸ்ரேலுடைய பக்கத்தில் நாட்டின் உள்பகுதியில் பெரும் சேதாரணம், உதாரணமாக டெல் அவீவ் பகுதியிலும் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளிலும் கூட பலர் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸினுடைய தாக்குதல், ஹிஸ்புல்லாவுடைய ஏவுகணை தாக்குதல், அதை போன்று ஈரானுடைய தாக்குதலின் மூலமாக பலர் கொல்லப்பட்டு விட்டாலும் அவர்கள் அதனை மறுத்து வேறு ஒரு தகவல்களை சர்வதேசத்திற்கு கொடுத்து வருகிறார்கள். இதே நேரத்தில் ஈரானுடைய அதிபர் எங்கள் இலக்குகளை அவர்கள் மீறினால் எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்ல தயார் என்று அவருடைய ஈரானுடைய மத தலைவர் சையத் அலி கொமினியுடைய கருத்தை வெள்ளிக்கிழமை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஈரான் மிக தெளிவாக மறு தாக்குதலுக்கு தாங்கள் உட்படுகின்ற போது எல்லா விடயங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக ரஷ்யா, சீனா, வடகொரியா போன நாடுகள் இருப்பதையும், ஈரான் தன் தன்னாதிக்க சுயாதீனமான தயாரிப்புகள் பெரிய அளவில் மிசைல் பலிஸ்டிக்குகளை வைத்திருப்பதையும் உலகம் தொடர்ந்து செய்திகளாக தந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய குறி இப்பொழுது முழுமையாக ஈரானுடைய ப்ராக்சிகளாக செயல்படும் ஹமாஸ், ஹவுதி மற்றும் ஹிஸ்புல்லா, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக அழித்துவிட்டால் தம்மை இந்த பிராந்தியத்தில் யாரும் கை வைக்க முடியாது என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்த முடியும் என்று இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெதன்யாகு நம்புகிறார். ஆனால் அது சாத்தியமா என்பதற்கு நாம் இந்த செய்திகளை பார்க்க வேண்டியுள்ளது. குறிப்பாக யஹ்யா சின்வார், ஹமாஸுடைய தற்போது தலைவராக செயல்படும் அவர் 20 ஆண்டுகள் சிறையிலே கழித்தவர். ஹீப்ரு மொழி, அராமிக்கை துல்லியமாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அக்டோபர் 7, 2023 தாக்குதலுக்கு மூளையாக காரணமாக இருந்தவர் இந்த யஹ்யா சின்வார் தான் என்று இஸ்ரேலியர்கள் நம்புகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாத், சின்பட் மற்றும் அமெரிக்காவினுடைய CIA இதை நம்புவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் அவரை படுகொலை செய்வதற்கு இஸ்ரேலுடைய முயற்சிகள் பலிக்குமா என்பதை நியூயார்க் டைம்ஸ் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. சமீப காலமாக ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள் 20 பேரை, குறிப்பாக ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கிய ஆளுமையாக இருந்த ஹசன் நசுருல்லா, அதே மாதிரி கர்கி போன்ற தலைவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். அதை போன்று ஃபாத் ஷுக்கூர் படுகொலை செய்யப்பட்டார். ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டார். இப்படி தொடர்ந்து தாக்குதல்களின் மூலமாக தங்களை யாரும் அசைக்க முடியாது. தங்களுடைய கரங்கள் உலகின் எந்த பதுங்கு குழிகள் இருந்தாலும் நீளும் அவர்களை கொத்தாக கொண்டு வந்து நாங்கள் கொலை செய்வோம் என்று மிரட்டல் விட்டுத்தார்கள். இந்த அடிப்படையிலே தற்போது அவர்களுடைய இலக்கு யஹ்யா சின்வார், இஸ்மாயில் ஹனியே போன்ற தலைவர்களும் இன்னும் மிக முக்கியமான ஹமாஸ் தலைவர்களையும் படுகொலை செய்யப்பட்ட பின்பு யஹ்யா சின்வாரை அவர்கள் படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்வதையும் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. யஹ்யா சின்வாரை அவர்கள் படுகொலை செய்வதற்கு அவரை தேடுகிறார்கள். ஆனால் தற்போது நியூயார்க் டைம்ஸினுடைய கருத்தின் அடிப்படையில் யஹ்யா சின்வார் தெற்கு லெபனானிலோ அல்லது அவற்றை ஒட்டிய ரஃபாவில் பிலடெல்ஃபி காரியாரை தள்ளி நெட்சோம் பகுதியிலோ எங்காவது ஒரு இடத்தில் அவர் இருக்கலாம். ஆனால் இவர்கள் நினைப்பதை போன்ற ஒரு இடத்தில் அவர் இல்லை. இவர்களால் கண்டுபிடிக்க முடியாத செய்தி தொடர்புகளை, கம்யூனிகேஷன், அந்த ஸ்டைலை அவர் மாற்றியிருப்பதாகவும் கூட நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்மாயில் ஹனியே போன்ற தலைவர்கள் மட்டுமல்லாமல், ஃபாத் ஷுக்கூர் மட்டுமல்லாமல் பல தலைவர்களின் படுகொலை யஹ்யா சின்வாரை வழக்கத்துக்கு மாறாக மிக பெரும் பாதுகாப்பு வளையத்தில் சுயாதீனமாக அவரை உருவாக்கியிருக்கிறது என்பதையும் அமெரிக்க நாளேடான நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அவர் பல காலமாக, சில மாதங்களாக சின்வருடைய இந்த சுயாதீன பாதுகாப்பு முயற்சியில் இஸ்மாயில் ஹனியேக்கு பின்னால் அல்லது முன்னால் அவர் டிஜிட்டல் சம்பந்தமாக, டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லக்கூடிய
தொலைத்தொடர்பு கருவிகளையோ, பேஜர் கருவிகளையோ, செல்போன் கருவிகளையோ, அதே போன்று இணையதள பாவனைகளையோ அவர் முழுமையாக நிறுத்தியிருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தியாகும். இதன் மூலமாக இவர்கள் கண்டுபிடிக்க முடியாத பல அடி ஆழத்தில் பாதுகாப்பான ஒரு வளையத்திற்குள் இருக்கலாம். ஆனால் அங்கு தனது சொந்த அமைப்பான ஹமாஸ் அமைப்போ அல்லது வேறு யாரும் தொடர்பு கொள்ள முடியாத, இருப்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு வலயத்திற்குள் அவர் தன்னை வைத்து கொண்டார். அவருக்கு பாதுகாவலர்கள் யாரும் இல்லை என்பதைத்தான் நியூயார்க் டைம்ஸ் சொல்லி காட்டுகிறது. குறிப்பாக யஹியா சின்வார் தனது செய்திகளை வேறு இடத்திற்கு தரைமார்க்கமாக அனுப்புவதற்கு அவர் எந்த விதமான கருவிகளையும், மின்னியல் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸஸை அவர் பயன்படுத்துவதே இல்லை. மாறாக ஒரு காகிதத்தில் எழுதி அதை மனிதர்கள் மூலமாக அவர் கூரியர் சர்வீஸை நடத்துகிறார், அல்லது அதன் மூலமாக அவர் தான் சொல்ல வேண்டிய கருத்தை மறுபக்கத்திற்கு, மறு ஆளுமைக்கு கடத்துகிறார் என்பதையும் அமெரிக்கா நாளிதழ் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் மூலமாக கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றது. அவர் மூலமாக சர்வதேசத்தில் ஈரானையும், ஹிஸ்புல்லாக்களையும், ஏனைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தலைவர்களையும், ஆக்சிஸ் தலைவர்களையும் அவரால் தொடர்பு கொள்ள முடிகிறது என்பதுதான் இந்த செய்தியினூடாக நாம் பார்க்க முடிகின்றது. அதே நேரம் அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணையும், அதாவது ட்ரூஸ், இவற்றில் ஹமாஸ் முழுமையாக அக்கறை காட்டவில்லை. ஏனென்றால் பல சதித்திட்டங்களையும் யூதர்களின் நடவடிக்கைகளையும் இஸ்ரேலிய தற்போதைய தலைவர்களாக செயல்படும் யோ கேலன், பெஞ்சமின் நெதன்யாகு, ஹேல்வி போன்றவர்களின் கடந்த கால நிகழ்வுகள், தற்போது நடந்து கொண்டிருப்பவற்றை முழுமையாக உணர்ந்து கொண்ட யஹியா சின்வர், ஹமாஸினுடைய தலைவராக செயல்படும் யஹியா சின்வர், இவர்களோடு மேசையில் அமர்ந்து பேசுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் மறுத்துவிட்டார் என்றும், அதற்கான வாய்ப்புகளை அவர்கள் விரும்பவில்லை என்றும் நியூயார்க் டைம்ஸ் கருத்து தெரிவித்திருக்கிறது. அதற்கு காரணம், தேவையற்ற பல நிபந்தனைகளை இட்டு இந்த போரை நடத்துவதற்காக அவர்கள் முயல்வார்கள் என்பதால் அதனை உறுதியாக யஹியா சின்வர் நிராகரித்திருக்கிறார். இதன் மூலமாக ஹமாஸ் அமைப்புக்கு பெரும் பலன் கிடைக்கும் என்பதையும் அவர் நம்புவதாகவும் கூட ஒரு ஆணித்தரமான கருத்தை நியூயார்க் டைம்ஸ் பதிவு செய்திருக்கிறது. என்ன காரணம்? ஹமாஸுக்கு இதில் என்ன நன்மை இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தாலும், தொடர்ந்து நாம் ஏற்கனவே பதிவு செய்ததை போன்று இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் எத்தனை காலத்திற்கு நடக்கும்? இவற்றில் இன்னும் கூட பல ஆயிரங்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் பல ஆயிரத்தை தாண்டி லட்சக்கணக்கானவர்கள் யூத எதிரிகளாகவும் இஸ்ரேல் எதிரிகளாகவும் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஈரான், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ், இவர்களை மிஞ்சி, இவர்களுக்கு சர்வதேசத்திலிருந்து கிடைக்கும் அனைத்து உதவிகளையும் மிஞ்சி தம்மை யாரும் தொடைத்தெறிந்துவிட முடியாது என்று யஹியா சின்வர் உறுதியாக நம்புவதால் தான் அவர் இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவர் முன்னெடுக்க விரும்பவில்லை என்றும், அதற்கு வருவதற்கு அவருக்கு ஏராளமான தயக்கங்கள் இருப்பதாகவும் நியூயார்க் டைம்ஸ் சுட்டி காட்டுகின்றது. இருந்த போதிலும் கண்மூடித்தனமாக கடும் போக்குவாத நடவடிக்கையில், வங்குரோத்து நடவடிக்கையில் ஈடுபட்டு இவர்களை துடைத்தெறிவதற்கு, ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்கின்றது. ஆனால் அது காணல் நீராகத்தான் மாறும் என்பதை யஹியா சின்வர், பலஸ்தீனத்தின் விடுதலை போராளி குழுவாகவும் ஹமாஸினுடைய சிறிய தலைவராகவும் செயல்படும் யஹியா சின்வர் நம்புகிறார் என்றும் நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியில் குறிப்பிடுகின்றது. CIA, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமெரிக்கன் ஏஜென்சியும், சின்ஃபட்டும், மொசாத் போன்ற பல குழுக்களும் இவருடைய இடத்தை கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்து அது இதுவரை அடையாளம் காண முடியாத ஒரு இடத்திற்குள் அவர் இருக்கிறார். அதே சமயம் இந்த போரின் முடிவில் பலஸ்தீனம் விடுதலை பெறும் என்பதையும் அவர் நம்புவதாகத்தான் இந்த இடையில் பேச்சுவார்த்தைக்கு அவர் விரும்பவில்லை. அவர் மட்டுமல்ல, ஏனையவர்களும் விரும்பவில்லை என்ற செய்திகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது காரணம், ஈரான் திருப்பி தாக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் ஈரானை இஸ்ரேல் எடுக்கும் என்ற செய்திகள் ஸ்பெகுலேஷன், அரசியல் புரசலாக யுகக்கணக்கில் வந்து கொண்டிருந்தாலும் அதற்கு கான்சிக்வன்சஸ், பின்னால் வரக்கூடிய விளைவுகளை குறித்து கடும் எச்சரிக்கை ஈரான் விடுத்திருக்கின்றது. அமெரிக்கா தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுதங்களின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கண்மூடித்தனமாக, மூடத்தனமாக பேச்சை அவர் முன்னெடுக்கிறார் என்று அமெரிக்காவினுடைய உள்நாட்டு தலைவர்களும் யூத தலைவர்களும் வசைபாடி கொண்டிருக்கும்
இந்த வேளையில் ஹமாஸினுடைய போர்க்களத்தில் தரை தாக்குதலில் கிட்டத்தட்ட உள்ளே சில மீட்டர்கள் கூட இஸ்ரேலிய யூதப்படைகளால் முன்னேற முடியவில்லை என்பதுதான் இன்று காலை நிகழ்வு. இதற்கிடையில் ஹமாஸினுடைய தலைவர் யஹ்யா சின்வரை படுகொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்வது வெறும் காணல் நீர்தான். அது சாத்தியமில்லை. அவருடைய பாவனைகள், அவருடைய மறைவிடங்கள் அனைத்தும் யாரால் கண்டுபிடிக்க முடியாமலும் அவருடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் வேறு வடிவத்தில் இயற்கைக்காகவே மாறியிருக்கிறது என்பதையும் இன்று காலை வெளியான நியூயார்க் டைம்ஸ் நேற்றிரவு இந்திய நேரத்தில் நாம் இதை அறிந்து கொள்ளலாம். ஆகவே ஒரு உக்கிரமான நிலையை தற்போது மத்திய கிழக்கு போர் அடைந்திருக்கிறது என்பதே உண்மையாகும்.